வணக்கம். சருமத்தில் வரக்கூடிய முகப்பருக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் ஒரு எளிமையான தீர்வு என்ன, அதை எப்படி பயன்படுத்தலாம், அதை எந்த நேரத்தில் பயன்படுத்தணும், அன்றாடம் அந்த வெளிப்பூச்சி நம்ம பயன்படுத்தும் போது ரொம்ப எளிமையாக நம்ம எப்படி அதுலேருந்து வெளியில் வரலாம் அப்படின்றது இதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோம். அதை முகப்பரு மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும் அப்படின்னாலும் சருமத்தில் வரக்கூடிய மற்ற பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன, அதிலேருந்து எப்படி நம்ம வெளிவருது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பொதுவாக சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றது அந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது சரியான முறையில் நம்ம முகத்தை சுத்தமாக வச்சுக்காமல் இருக்கிறது, சரியான முறையில் தூங்காமல் இருக்கிறது, தண்ணி நிறையா குடிக்காமல் இருக்கிறது, ஹார்மோனில் வரக்கூடிய மாற்றங்கள், அதே மாதிரி மன அழுத்தம் மாதிரியான பிரச்சனைகளுமே முகப்பருக்கள் மட்டும் இல்லாமல் சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கான காரணங்களாக இருக்குது. ஆனால் இது எல்லாத்த விட மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள். அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், தவறான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு பார்த்தா அது முகம்தான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உடல்ல எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு இடம் தான் நம்மளுடைய முகம். அதனால நம்மளுடைய உடல்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அதை சரியான முறையில வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று தான் சரும நோய்கள். இதுக்கு தவறான உணவு பழக்கங்கள் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, என்னென்ன மாதிரியான தவறான உணவுகள்னால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மாமிச உணவுகளை சாப்பிடும் பொழுது, அப்படி இல்லைன்னா மீன் உணவுகளை சாப்பிடும் பொழுது அதோட தயிர் மோர் எடுத்துக்கிறதுனால ரொம்ப அதிகமாக சருமத்தில் பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா இந்த உணவுகள் சேரக்கூடாத ஒரு உணவுகள். இந்த உணவுகளை நம்ம அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது நம்மளோட உணவு நஞ்சா மாறும் பொழுது அது சரும நோய்களாக வெளிப்படுத்தும். சிட்ரஸ் பழங்கள் எடுத்துக்கும் பொழுது அதோட சேர்த்து நம்ம பால் எடுத்துக்கிறோம், இல்லைன்னா சரியான இடைவெளி விடாமல் நம்ம பால் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும், பித்தத்தை அதிகப்படுத்தும், அதே மாதிரி வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இது என்ன பண்ணணும்னா முகப்பொழிவை குறைக்கும், அதே சருமத்தில் சில அங்கங்கே திட்டுகள் வரதுக்கும் இது காரணமாக இருக்கு. சமைத்த உணவுகளோட பழங்கள் சேர்த்து சாப்பிடும் போதும் இந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி நல்ல புளித்த தயிரோட நம்ம உப்பு புளி காரம் அதிகமாக சேர்த்த உணவுகளை சாப்பிட்றோம் அப்படின்னும் போது, அதாவது தயிரோட வத்த குழம்பு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது இந்த மாதிரி செரிமான பிரச்சனைகள் வரதும், அந்த செரிமான பிரச்சனைகளை சரியான முறையில் கவனிக்காமல் விடும்பொழுது அது சருமத்தில் வெளிப்படும். இப்போ நம்ம பாலோட பழங்கள் சேர்த்து சாப்பிடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, பித்தம் அதிகமாகும் பொழுது நம்மளுடைய ஹார்மோன் சமநிலை ஏற்படும். இந்த ஹார்மோன் சமநிலை ஏற்படும் போது அது சில எண்ணெய் சுரப்புகளை வெளியேற்றும். இந்த எண்ணெய் சுரப்புகள் தான் நமக்கு முகப்பருக்களாக மாறுறது. அதே மாதிரி இப்போ புளித்த தயிரை சாப்பிடும் பொழுது அதோட அதிகமாக உப்பு புளி காரம் சேர்த்த உணவுகளை சேர்த்து சாப்பிட்றோம் அப்படின்னும் போது அது கல்லீரலில் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த கல்லீரலில் பாதிப்பு ஏற்படும் பொழுது நமக்கு சருமத்தில் அது கருந்திட்டுகளாக மாறும். அதனால கருந்திட்டுகள் வருது அப்படின்னும் போது அது நம்ம அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம், கல்லீரல் ஏதோ விதத்தில் நம்மளுடைய உணவுனால பாதிக்கப்பட்டிருக்கு, அதனால தான் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்றதையும். சமைத்த உணவுகளோட பழங்கள் சேர்த்து சாப்பிட்றதுனாலையும், இல்லைன்னா இனிப்பு உணவுகளோட அதிக கார உணவுகள், இல்லைன்னா ஊறுகாய் மாதிரியான உணவுகளை சேர்த்து சாப்பிடும் பொழுது முகம் பொலிவு இழுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு மஞ்சள் நிறத்திலையும் மாறும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னா சின்ன சின்னதாக அங்கங்கே முகப்பருக்களே கட்டிகள் மாதிரி முகம் முழுவதும் இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாலோட உப்பு புளி காரம் அதிகமாக சேர்த்து உணவுகளை நம்ம சாப்பிட்றதுனால இந்த மாதிரி முகம் முழுவதும் சின்ன சின்ன கட்டிகளும் பருக்களும் ஏற்படுறதையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ சில பேருக்கு மறு மாதிரியான பிரச்சனைகள் வரும். இந்த மறு வர்றதுனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல்ல நம்மளுடைய வாத பித்த கபம் சமநிலை இல்லாமல் இருக்கிறதும், நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கு அப்படின்னும் பொழுது இந்த பிரச்சனைகள் ஏற்படும். பாலோட சேர்த்த புளிப்பு உணவு சாப்பிடும்போது நம்ம உடல்ல சுரக்கக்கூடிய மெலனின் உற்பத்தி குறையும். இதனால வெண்திட்டுகள் ஏற்படும். அதனால தவறான உணவுகளை நம்ம தவிர்த்துட்டு சரியான உணவுகளை எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது இந்த சரும நோய்கள்லேருந்து, சருமத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து ரொம்ப எளிமையாக நம்ம வெளிவர முடியும். இந்த உணவை சரி பண்ணிட்டு நம்ம போன வீடியோல பார்த்த மாதிரி சின்ன சின்ன எளிமையான வழிகளை நம்ம பின்பற்றினாலே போதும், சரும நோய்கள்லேருந்து முகப்பொழிவு குறைவா இருக்கிறதுலேருந்து வெளிவர முடியும். நல்ல ஒரு முகப்பொழிவு பெறதுக்கும் இதெல்லாமே உதவும். அதோட ரொம்ப எளிமையா காலை நேரங்களில் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கிறதும், தேன் கலந்த எலுமிச்சை சாறு எடுத்துக்கிறதும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் இல்லாமல் சரும பொலிவை மேம்படுத்துறதுக்கு உதவும். அன்றாடம் ஒரு நெல்லிக்காயும் எலுமிச்சை சாரும் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது சரும பிரச்சனைகள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் முடி உதிர்வு குறையும், ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் மறையும், நீரிழிவு உடல் பருமன் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து ரொம்ப எளிமையாக வெளிவரலாம். அது மட்டும் இல்லாமல் உடல்ல வரக்கூடிய பலவிதமான நோய்களுக்கும் ஒரு சிறந்த மருந்தா இந்த ரெண்டுமே இருக்கும். அதனால இது நம்ம பின்பற்றினாலே போதும், சரும நோய்கள் மட்டும் இல்லாமல் பலவிதமான நோய்கள்லேருந்து ரொம்ப எளிமையாக நம்ம வெளிவரவும் முடியும். சரும பிரச்சனைகளுக்கான மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றது பார்த்தோம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஆரோக்கியம், என் குடும்பத்தின் ஆரோக்கியம், என் சமூகத்தின் ஆரோக்கியத்திற்கான பயணம் இது. கைகோர்ப்போம், ஆரோக்கியத்திற்கு விதையாவோம். நன்றி.